ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. ஸ்நாக்ஸும் ஸ்ட்ரீட் ஃபுட்டும் சாப்பிட அதிக விருப்பம் காட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே பிடிக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1.5 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கேரட், 1 கப் பச்சை பட்டாணி, 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்டு இது போல் பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். பாவ் பாஜி மசாலான்னு கேட்டிங்கனாலே எல்லா கடைகள்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. இதில் ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடிசாக நறுக்குனது, 7லேருந்து 8 பல் பூண்டு பொடிசாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி நல்லா செவந்து வரட்டும். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக செவந்து வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போ இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் தேவையான மசாலா சேர்த்துடலாம். இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம குக்கரில் வேக வச்ச காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. காய் சுத்தமாக இருக்கிறதே தெரியக்கூடாது. நல்லா பேஸ்ட் மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிருக்கணும். இப்போது இதையும் எடுத்து நம்ம மசாலாவோட சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் கலந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும். நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓரளவு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் கை நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம இதை இறக்கிடலாம். இது கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு தவா சோறு பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் பட்டர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நான் இது போல் பாவ் பாஜி பன் இது போல் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ அதிகமாக நீங்கள் பட்டர் சேர்த்து சுட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஒரு சைடு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு சுட்டுக்கலாம். கடையில் நீங்கள் வாங்குற பாவ் பாஜி பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க, அதிகமாக எண்ணெயை சேர்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது குறைச்ச எண்ணெயிலேயே இது போல் ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யலாம். மேலே கொஞ்சமாக இதில் பட்டர் சேர்த்துக்கலாம். நல்ல சிம்பிளான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.